இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், டுகாட்டி 749. டுகாட்டி ரிலீஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் பைக்னா டுகாட்டி 749ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா உங்களை திரும்பி பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சவுண்டாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், இது ஒரு ஐ கேச்சர் பைக்குன்னே சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2003லேருந்து 6 வரைக்கும் வந்தது. 18 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த வண்டியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்ப்போமா? முதல்ல இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி சொல்கிறேன். V-twin இன்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க. V-twin வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், 2 இன்ஜின் V ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து L-twin. L-twinனா இப்படி இருக்கும். இந்த 90 டிகிரி L-twin இன்ஜினில் பிஸ்டன் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். V-twin இன்ஜின் மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்காது. இந்த டெக்னாலஜியை டுகாட்டியும் மோட்டோ குஸி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்தது பார்த்தீங்கன்னா இது 749 அண்ட் 999 வந்து இது கூட வந்த 1000cc பைக்கு. ஸோ அதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா மோரோர்லெஸ் அந்த வண்டியில் இருக்கிறது தான் இதுலேயும் எல்லாமே. இந்த சாசி, இந்த பின்னாடி இது சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே மோரோர்லெஸ் இதுக்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் மட்டும் அதில் பெருசாக இருக்கும். இதில் வந்து பெரிய வால்வு, லோயர் சிசினால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1000ஓட இது ரொம்ப ஸ்பீடாக போகும். பவர் வந்து ரொம்ப ராவாக இருக்குது. லைட்டாக அந்த கொடுத்த உடனே அப்படியே சீரிட்டு போகுது வண்டி. டுகாட்டியில் இன்னொரு யூனிக்கான விஷயம் அவங்களோட டெஸ்மோட்ராமிக் வால் சிஸ்டம். 1950ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இதே டெக்னாலஜியை பர்ஃபெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெஸ்மோட்ராமிக் வால்வோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால் ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசமில் இயங்கும். ஆனால் இவங்க வண்டியில் வந்து கேம் மெக்கானிசம் வச்சு எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஆனால் இது ரொம்ப ஓப்பன் பண்ணும் போது தான் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில். ஆனால் பாடிக்குள்ளே நிற்குது, என்ன பண்ணாலும் ஸ்டேபிளாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் லிமிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு மேலேயும் போகும். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது வேறு வண்டியில் இல்லாதது. என்னதுன்னா ட்ரை கிளச். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பைக்லலாம் பார்த்தீங்கன்னா வெட் கிளச் இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லாக கவர் ஆகி அந்த கேசிங் உள்ளே வந்து ஆயில் சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். கிளச் யூஸ் ஆகிற வேஸ்ட்டில் வந்து அந்த ஆயில் லூப்ரிகண்ட்லேயே இருக்கும். ட்ரை கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளச்சு அசம்பிளி அது சுற்றுற ஸ்பீடு எல்லாமே நீங்கள் கிளச்சு எங்கேஜ் ஆகும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளச் எப்படி வேலை செய்யுதுன்னு. இதில் என்ன மைனஸ்னால் இதில் கிளச்சு நாய்ஸ் ஜாஸ்தி வரும். இதில் வந்து ட்ரை கிளச்னால கச்சக்கது கிளச் எங்கேஜ் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும். ப்ளஸ் இது மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. கிளச்சு தேய்றது வந்து அந்த இருக்கிற கேப் வழியாக வெளியில் வந்துடும். பட் ஆனால் வெளியில் இருக்க டஸ்ட்டு நிறையா உள்ளே போகிறதுனால இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதில். இந்த வண்டி வந்தபோது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாடலை விட இது டபுள் மடங்கு ப்ரைஸில் இருந்தது. ஏன்னா இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டுகாட்டினாவே அதுதான், அவங்க இந்த வெயிட்டு, ஹேண்ட்லிங், பேலன்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்போவுமே பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரம்போ. நிறையா சூப்பர் பைக்ஸ்லேயே அப்கிரேட் பண்ணுவாங்க. நிறையா நார்மல் அவங்கள வண்டியில் இருக்க பிரேக்ஸை கழட்டிட்டு பிரம்போ பிரேக்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டாக்கில் வர்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்போ பிரேக்ஸ் தான் வரும். இந்த டெயில் பீஸ், இந்த எக்ஸாஸ்ட் இது டிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்பன் ஃபைபர் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்டு ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். உங்களுக்கு மேலே தொட்ட உடனே கை கொப்பலாம் வர்றது அந்த மாதிரிலாம் வராது. இப்போ நான் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்து பாருங்கள், டச் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் பெருசாக சூடாக இல்லை. இன்ஜினோட ஹெட்டெலாம் அந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா. அப்புறம் வால்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இதிலலாம் வந்து டைட்டானியம் மெட்டீரியல்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட்டானியமில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வெயிட்டு கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். வேறு என்ன 2003 அந்த டைம்லேயே ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரைட் குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். R1ஓட ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். R1 கூட நீங்கள் ஓட்டிடலாம். சிட்டிக்குள்ளே டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஆப்டான பைக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே அங்கங்கே போய் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் யூ டர்ன் பண்ணணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷார்ட் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இதோட ஸ்டேரிங். ஹைவே போனீங்கன்னா தான் ப்ராப்பராக என்ஜாய் பண்ணலாம். பைக் என்ஜாய் பண்ணோன்னா சண்டே மார்னிங்ஸ் இந்த மாதிரி ஃபுல் காலி ரோட்டில் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக.
இப்போ காரில் பார்த்தீங்கன்னா பென்ஸை பார்த்து நிறைய வண்டி காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு முன் மாடலாக இருக்கும். அதே மாதிரி பைக்கில் யாருன்னு கேட்டிங்கன்னா டுக்காட்டி. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. பல்சர் 220 எடுத்துக்கோங்க, அப்புறம் ஹியோசங் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் நிறைய மோஸ்ட்டாக இருக்க ஃபேரிங் வச்ச வண்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒன்று உருவிருப்பாங்க. ஏன்னா இதோட ஸ்டைலிங்கும் இதெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2003 வந்த வண்டி மாதிரியாக இருக்குது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் 600 சிசி வண்டியை பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா கூட லுக்ஸ் வைஸ் இது வந்து பெட்டராகவே இருக்கும் அந்த வண்டியோட. டுக்காட்டி 749 வந்து நிறையா மூவிஸில் சீரீஸ்லலாம் வந்திருக்கு. என்னென்ன மூவிஸ்ன்னு பார்க்கலாமா? ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃப்ளாஸ், த கவனன்ட், அப்புறம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆண்டோராஜ், லா அண்ட் ஆர்டர், NCIS, மேஜர் கிரைம்ஸ், இந்த மாதிரி நிறைய சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் பைக் டுக்காட்டி 749. டுக்காட்டி நம்ம தமிழ் சினிமாலேயும் நிறையா ஹீரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தெரி படத்தில் விஜய் ஓப்பனிங் சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பார், அப்புறம் அஜித் ஆரம்பமில் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த பைக்கை டிசைன் பண்ண ஒரு பேர் டர்புலன்ஸு. அண்ட் அவருக்கும் ராயல் என்ஃபீல்டுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னு தெரியணுமா? ஏந்திர பறவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்கிறேன் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பயங்கரமான பைக்கோட மீட் பண்ணுவோம். See you then.